குழந்தையே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய, இறை அதிர்வை பெறும் நன்னாளாக அமைய ஆசிர்வதிக்கின்றேன். எனது ஆசியால் உங்கள் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருகட்டும். உங்களின் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று பேர்மகிழ்வுடன் வாழ ஆசி வழங்குகின்றேன். கல்வியில் சிறப்புடன் விளங்கவும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும், திருமண தடைகள் நீங்கவும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும், நுண்ணுயிர் தாக்குதலிருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசிர்வதிக்கின்றேன். நீ வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உமது கரங்களில் தவழட்டும். உமது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும். நீ பார்ப்போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வாய், வளர்வாய். அனைத்து மங்களங்களும் உண்டாகும். அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு இவைதான் அமைதி நிலைத்திருக்கும் தூண்கள். இவற்றில் நம்பிக்கை முக்கியமானது. ஏனெனில் அது இல்லாமல் அனைத்தும் ஆன்மீக ஒழுக்கமும் வெறுமையாக உள்ளது. பிரிவு மட்டுமே ஆன்மீக ஒழுக்கத்தை பயனுள்ளதாக்கும். மேலும் அன்புதான் ஒருவரை கடவுளிடம் விரைவாக இட்டுச் செல்லும். நம்பிக்கை கடவுளின் பிரிவு வேதனையை ஊட்டுகிறது. விளக்கம் கடவுளின் பாதையில் அதை கொண்டு போகிறது. அன்பு வழி விளக்குகிறது. உனக்கு தேவையானதையும் தகுதியையும் கடவுள் உனக்கு வழங்குவார். கேட்க வேண்டிய அவசியமில்லை, முணுமுணுப்பதற்கும் காரணமில்லை. திருப்தியாக இரு. அவரது விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது. வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம். பலம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்து அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கையில் வெளித்தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாக இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்காக? பலம் உன் ஆன்மாக்குள்ளே இருக்கிறது, ஆனால் பயம் உன்னை துரத்தி அடிக்கிறது. அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது. உனக்கு ஏவப்படும் அம்பிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால், ஒரு மனித உறவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியும் அல்லவா? உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் அது உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும். ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதிலிருந்து நான் உனக்கு தரப்போகிறேன். பயந்து நடுங்கி ஒடிந்து ஒளிந்து வாழ்ந்த காலமெல்லாம் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இனி கவலை கொள்ளாதே. மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது. அனைத்தும் நல்வழியில் நடக்கும். உனக்கு அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையெழுந்து விட மாட்டேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகிறது. என்றும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன் எண்ணங்களையும் உன் நிலையையும் நான் அறியாமல் இல்லை. இலையுதிர்காலமாக உள்ள உன் நிலை சீக்கிரமே பசுமையாக மாறப்போகிறது. எதையும் வார்த்தைகளால் விவரிப்பது கடினம். அது சலிப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அதை செயல்களால் எடுத்து காட்டுவது சுலபமானது, மேலும் இனிமையானது. தியானம் பற்றி பேசி புரிய வைப்பதை விட தியானம் செய்து புரிய வைப்பதே சிறந்தது. அது என் எழுத்தும் நீ வாசிப்பும் எளிதாக இருக்காது. தியானத்தின் மூலம் ஆன்மீக ஆசைப்படுபவர்கள் அறியாமை அடுக்கடுக்காக அகற்ற முடியும். உலக குறிக்கோள் அனுபவங்களோடு தொடர்பில் இருந்து அவர்கள் தாங்கள் உணர்வு பார்வைகளை விலக்கிக் கொள்கிறார்கள். இந்த புனித நிலைமையை நோக்கமாக கொண்ட செயல்முறை தியானம் என்று அழைக்கப்பட வேண்டும். இந்த செயல்முறைக்கு ஒருவர் நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த கொள்கைகளுடன் பொருத்தப்பட வேண்டும். உலக விஷயங்கள் மற்றும் அவற்றின் கவர்ச்சிகள் மீது ஒருவர் முழுமையாய் இருத்தல் வேண்டும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தன்னை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்த வேண்டும். செய்வதெல்லாம் வாழ்வதற்காக அல்ல, ஆத்ம பேரின்பம் ஈட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன். உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பூர்வத்திற்கும் முந்தியவன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாப்படுத்துகிறது. இனி அது நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். உன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறையாக பாழாகி போனவைகளை மீண்டும் புதுப்பிப்பேன். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன். சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்.
நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் ஆகிய எதுவும் உன் கையில் இல்லை. உன்னால் நடந்ததும் இல்லை. எல்லாத்திற்கும் நானே பொறுப்பாளி. அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் நான் உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி வைத்திருக்கிறேன். ஒருவன் உயர்வை கண்டு பொறாமைப்படாதே. அவன் பட்ட கஷ்டம் தெரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசையே உங்களுக்கு வராது. என்னை வழிபட்ட பின் உன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று தெரியுமா? உன் மனம் நல்லதை மட்டுமே நினைக்கும். உன் நாவு அடுத்தவர் மனதை ஒருபோதும் புண்படுத்தாது. உன்னுடைய செயல்கள் முழுமையாக இரக்க குணம் உடையதாகவே இருக்கும். நான் சொல்வது சரிதானே? நீ அப்படித்தானே இருக்கிறாய்? வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன், எப்படி என்ற கேள்விகளும், ஏன் பிறந்தேன், எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயிலிருந்து பேசுகிறாயா? உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்து விடும் என்று நினைக்கிறாயா? மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும். அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும். சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது. நான் உன்னை காப்பாற்றுவேன். வீணாய் உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்து கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும். அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே. அது உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று நாம் சாய் தேவா தரும் எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் நடக்க தாமதமாகலாம். அதற்கென்ற காரணம் நமக்கு தெரியாது. அந்த பாபாவுக்கு மட்டுமே தெரியும். அதுவும் நல்லதாகவே இருக்கும். நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் உனக்கு அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என் கையிலிருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக நீ வாழ்வாய். உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்க கூட இடைவெளி இல்லை. கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும். அதனால் உன் மனதில் சோகம் என்ற படையை சேர விடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாக ஆக்கிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என் குழந்தை. நீ இன்றும் நான் உன்னுடன் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் கைவிட மாட்டேன். இது சத்தியம். என்னை நீ நம்பு. உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தயார்படுத்திக்கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிட்சமாக மாறப்போகிறது. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். இனி என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் கூட நான் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். இனி கவலைப்படாதே. நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய்.
உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். உன்னுடன் சாயப்பாய் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இது. நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். இதை பற்றியும் கலங்காதே. தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு. பழகுவதற்கு முன் யோசித்து பழகு. ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும். உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை, ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும். உன்னை தவறாக நினைக்க நேரிடும். கவலைப்படாமல் இரு. உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன். துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அது நடக்காது. நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா, நான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என்னை நோக்கி பார். என்னுடைய விழிகள் இரண்டும் உன்னோடு பேசும். உன் அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் உனக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறேன். ஒரு கதையின் மூலம் சொல்கிறேன். அதை நீ உனக்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் உனக்கு நன்மை விளையும். சஞ்சல புக்தியுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய இல்லத்தில் தனமும் தானியமும் மற்ற பொருட்களும் ஏராளமாக நிரம்பி கிடந்தன. உடலிலும் மனதிலும் வியாதியோ வெக்கியோ இல்லை. ஆயினும் அவன் உபாதிகளை தேடினான். அவசியமில்லாமல் தலைமேல் பாரத்தை ஏற்றிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தான். அவன் மனதில் அமைதி இல்லை. ஒரு நேரம் பாரத்தை இறக்கி வைப்பான். அடுத்த நிமிடமே மீண்டும் பாரத்தை தலையில் ஏற்றிக்கொள்வான். அவனால் அவனுடைய மனதை சலனமில்லாமல் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய அவஸ்தையை பார்த்து என்னுடைய மனம் கனிந்தது. நான் அவனிடம் சொன்னேன், உன்னுடைய மனதை நிலைபெற செய்து ஏதாவது ஒன்றில் நிறுத்து என்றேன். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ அனாவசியமாக அலைகிறாய். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றில் நிலைபெற செய் என்ற இந்த கதையை அவனிடம் சொன்னேன். இந்த கதை தனக்காகவே சொல்லப்பட்டதாக எண்ணி தர்மசி என்ற பக்தர் புரிந்து கொண்டார். தேவையில்லாமல் எக்காரணமின்றி கவலையால் பீடிக்கப்பட்டவராக தனக்குத்தானே இன்னல்களை தேடிக்கொண்டதை எண்ணி வருந்தினார். செல்வமும் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் உள்ள கௌரவம் இவற்றில் எதையும் மனதில் கொள்ளாமல் துக்கங்களையும் இன்னல்களையும் கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்ததை எண்ணி நமக்காகவே பாபா இக்கதையை கூறியுள்ளார் என்று கருதி மனமாற்றம் கொண்டார். இந்த கதை உங்களுக்காகவும் சொல்லப்பட்டது. நீங்களும் ஒரே இடத்தில் மனதை வைக்காமல் வேறு திசையில் திருப்புங்கள். அந்த திசையில் நான் இருக்கிறேன். அங்கு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நிறைவில்லாத மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குதூகலமாக இருப்பாய். என்னை நம்பு. உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவாய். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபெற்று செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.
ஓர் உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செய்யப்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல நினைக்கக்கூடாது. அது உனக்கு நல்லதல்ல. நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கொணல் சிந்தல்களை நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். என்னை நம்பு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன் என்று மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாம் நல்லதே. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன். எதை இழந்தாலும் வருந்தாதே. ஏதாவது ஒரு வகையில் நீ இழந்ததை விட சிறந்த ஒன்றை உன்னிடம் வந்து சேர வைப்பேன். நம்மை ஆட்டி வைப்பது நம் மனமே. உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டிப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். காய்ந்த எலும்பு துண்டை கடித்த நாய் தன் வாயிலிருந்து வழிந்த இரத்தத்தை எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி மேலும் அழுத்தமாக கடித்து துன்பத்தை அடையும். அதுபோல மனிதனும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறான். நீ ஆசைப்படாதே. உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். ஒளியாக உனக்கு ஒளியாக நான் இருப்பேன். உனது நம்பிக்கையும் பொறுமையின் அளவையும் நான் சோதித்து கொண்டே இருக்கிறேன். கோபப்படுவதையும் குறை கூறுவதையும் குறைத்து கொள்ளும் வரை என்னால் உனக்கு ஏற்றத்தை செய்ய இயலாது. உன் வாயிலிருந்து பிறரை பற்றி அவதூறான வார்த்தைகள் வராமல் இருந்தால், எப்போதும் எனது நாமம் உனது வாயின் துதிகளாக இருந்தால், விலை ஏதும் இல்லாமல் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவாய் என்பதை உறுதியாக சொல்கிறேன். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விடு. என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். நீங்கள் மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே. பிறகு ஏன் இந்த கலவரம்? நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை. மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் சேர்த்தே தருவேன். நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கிறாய். இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய். எனவே நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கின்றது. கிடைப்பது நிலைக்க இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உற்சாகமாயிரு. சமயோசித புத்தியுடன் நீ எப்போதும் இரு. முன்பு இருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இன்று நீ என்னுடன் இருக்கிறாய் என்று நிம்மதி கொள். மிக பெரிய சக்தியின் கீழ் எந்த வலுவுமற்று சிறு துரும்பாக அசைந்து கொண்டு இருக்கிறோம். கர்வப்படுவதற்கும் கங்கணம் கட்டிக்கொள்வதற்கும் எந்த அவசியமும் இல்லை. இதை மனதில் இருத்தி கொண்டால் எந்தவித கர்வமும் எழாது. நான் யார் தெரியுமா? நான் நினைத்தால் எதை மற்றியும் மாற்றி விடுவேன் போன்ற பேச்சே வராது. செய்யும் காரியத்தில் விருப்பு வெறுப்பு இருக்காது. பலன் எதிர்பார்க்காது. அப்போது அந்த காரியம் மிக சிறப்பாக என்னால் செய்யப்படும். யாருக்கு அனுக்கிரகம் அளிக்க விரும்புகிறேனோ அவனுடைய எல்லா உடைமைகளையும் கைப்பற்றி விடுகிறேன் என்பதே பாபாவின் கொள்கை. இதை பலரால் புரிந்து கொள்ள முடியாது. இந்நிலையில் வைக்கப்பட்ட சாதகன் படிப்படியாக பாபாவை தவிர தனக்கு வேறு கதி ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து திடமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தானே பெற்றுவிடுகிறான். மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடம் மிக கடுமையாக பிரார்த்தனை செய்வதும் வேண்டுகோள் வைப்பதும் தவறல்ல. அதே சமயம் இறைவனிடமும் இதை உடனடியாக நடத்தி கொடு, அதிசயத்தை செய்து காட்டு என்றால் வேண்டுமென்றே இறைவன் சோதனைகளை அதிகரிப்பார். ஆண்டாண்டு காலம் மந்திரங்களை ஜபித்தாலும் மனித தன்மை இல்லாமல் நடந்து கொண்டாலும் ஓட்டை பாத்திரத்தில் நீரை வைத்தது போல ஆகிவிடும். எனவே இறைவன் திருவடியை இறுக பற்றி கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் செய், எப்பொழுது வேண்டுமானாலும் செய். ஆனாலும் என்னை கைவிட்டு விடாதே என்று சாய்பாபாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடைய இரு கைகளையும் நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உங்களுடன் வந்து விடுவேன்.
இரவு பகல் பாராமல் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன். 7 கடல் தாண்டி நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த பரந்த உலகில் நீ எங்கு சென்றாலும் நான் உன் கூடவே வருவேன். கடவுள் எங்கும் மற்றும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார். அது பாம்பாகட்டும் அல்லது தேளாகட்டும், அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் நீக்கமற நிறைந்து வசித்து வருகின்றார். பாம்புகள், தேள்கள் முதலிய அனைத்து உயிரினங்களிலும் அவருடைய இசைப்படியே நடக்கின்றன. அவருடைய அனுமதியின்றி எந்த ஒரு உயிரும் மற்றொரு உயிருக்கு தீங்கிழைக்க முடியாது. இந்த உலகம் அவரை நம்பியே உள்ளது மற்றும் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றனர். எனவே நாமும் அவரை சார்ந்திருப்போம். அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார். நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. பொறுமையாக இரு. உனக்கான விடிவு காலம் விரைவில் பிறக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன். நான் உன்னை கவனித்து வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்து கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன். அப்பா, நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காகவா உன்னுடன் இருக்கிறேன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பாதுகாப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய். நீ வெற்றி பெறுவாய். உனக்கு நான் துணையாக இருப்பேன். மிக மிக அவசரம். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அதிமுக்கிய செய்தியோடு வந்துள்ளேன். என்னை சரணடைந்தோர் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. என் மீது முழு நம்பிக்கை வைத்து வலுப்படும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. சாயப்பா எனக்கு துணையாக இருக்கார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழுக புன்னகையுடனும் காத்திரு. நீ நினைப்பது நடக்கும். நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் தாங்குகிறேன் அனைத்து கர்மாக்களையும். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது. பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. சாய்பாபாவின் திருவடிகளை இறுகப்பற்றிக் கொள்ளுங்கள். மழை போல வந்த பிரச்சனைகளும் பனி போல விலகிவிடும். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நீ வியப்படும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். சாயி நடத்தி வைப்பேன். உன்னை காக்க வேண்டியது என் கடமை. கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும்.
வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல். இலக்கும் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல்லிவிடு. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையுடன் சகித்துக்கொள். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. எதுவும் உன் கைகளில் இல்லை, உன்னால் நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவதேன்? உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும், என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என் நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். நீ என் பிள்ளை, என் தாசன், என்னால் தேர்வு செய்யப்பட்டவன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? நன்றாக யோசித்துப்பார். குழந்தை தவறு செய்வது இயல்புதான். உன் தாயாகவும் தந்தையாகவும் நான் உன்னை கண்டிப்பேன். உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்று நம்புகிறாய். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது, ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான். இதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பது என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன். எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருப்பாய். உன் அம்மாவாக நான் இருப்பேன். உன் தந்தையாக உன்னை கண்டிப்பேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி என்ற பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி உன்னை நான் வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் நிச்சயம் நீ ஒரு நாள் கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகிறாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும். மாறாக இதோ அவர் சொன்னார் என்ற
நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள். அங்கு ஓடியிராவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம், உன் கூட இருப்பது நான். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு. என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். ஜாதகம் பார்க்கிறேன், கைரேகை பார்க்கிறேன் என்று எங்கும் செல்லாதே. உன் சாயப்பாவை நம்பி உன்னுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக என்னிடம் கொடுத்துவிடு. உன் பிரச்சனைகளை தாங்குவதற்கு நான் இருக்கிறேன். என் தோள் மீது எல்லா பாரத்தையும் சுமத்துவிடு. உன்னை காப்பதும் உன்னுடைய குடும்பத்தை காப்பதும் உன்னுடைய வம்சாவளியை காப்பதும் எனது பொறுப்பு. பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். நீ செல்லும் பாதை வெற்றியாக மாறும். இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கிறாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான். அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் துணையாக நான் வருவேன். உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும். அழாதே, கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதம் செய்வேன். ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா? என்னை சரணடைந்தவர்கள் உயர்வது உறுதி, வெல்வது உறுதி. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு தான் நடப்பேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பு எடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதேரு. நான் உன்னோடு இருக்கிறேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உனது பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாயோ அதை போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின்னிருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன். நீ தைரியமாக நின்று போராடு. உனக்கு பக்கபலமாக முன்னிலும் பின்னிலும் பக்கவாட்டிலும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எனக்காக பொறுமையாக கொஞ்சம் காத்திரு. நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியா இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை புரிந்து கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. மகிழ்ச்சி உன்னை நெருங்கிவிட்டது. இதுதான் மகிழ்ச்சியின் பாதை. பொறு. உன்னுடைய கவலைகளை தூர ஏறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இறைவன் உன்னை மேலே தூக்கிவிட காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புங்கள். உனக்காக வரும் வரை காத்திரு. எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். தோற்று போய்விட்டமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு.
இன்றைய அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையைதான் வழங்கி வழிநடத்தி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு. பசியில் இருப்பவருக்கு உதவிடு. யாரையும் புண்படுத்தாதே. உன்னுடைய கோபத்தையும் கர்வத்தையும் ஆணவத்தையும் விட்டுவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு நீ எனக்கு உதவி புரிய வேண்டும். நான் உன்னை உயர்த்தி பார்ப்பதற்கு முன் நான் சொன்னவற்றை எல்லாம் விட்டுவிடு. உன்னிடம் உள்ள கெட்ட குணங்களை எல்லாம் தூர எறிந்துவிடு. அதை திரும்பி கூட பார்க்காதே. கலங்காதே. அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். நீ எந்த காரியத்திற்காக செல்கிறாயோ அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா. உனக்கு முன்பாகவே அங்கு சென்று அதை நான் உனக்கு சாதகமாக மாற்றி வைப்பேன். நம்பிக்கையோடு நடைபோடு. அங்கு நான் இருக்கிறேன். என் மேல் பாரத்தை போட்டு உன்னுடைய முயற்சியை செய். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை பாதுகாப்பேன். நான் இருக்கிறேன். கலங்காதே. அனைத்திலும் வெற்றி உனக்கே.